ஒரு நாள் குருஜி தட்டு மாத்துவேன். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் வந்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வீடியோ எடிட்டை இந்த மாதிரியான டெம்ப்ளேட்லாம் வச்சு எப்படி எடிட் பண்ணுறதை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் கிட்டே விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கானாக இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் வீடியோவில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ ஸோ அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு ஆட் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அகைன் இப்போ ஃபோட்டோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாச்சும் பிளாக் ஸ்க்ரீன் இமேஜை வந்து செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட இல்லைனா இந்த இமேஜுக்கான லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2 செகண்ட் வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே ஒரிஜினலாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுருங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் வச்சதுக்கப்புறம் ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மை மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் ஆப்பை செலக்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து சாங்கை விஎன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சாங்கை இம்போர்ட் பண்ணி எந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணீங்களோ ஸோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி யூஸ்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த வீடியோவுக்கு எண்டில் வச்சுருங்க. ஸோ கரெக்டாக அந்த பிளாக் ஸ்க்ரீன் எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இந்த பிளாக் ஸ்க்ரீன் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். பிளெண்டிங்ன்ற உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஜூம் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வீடியோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து கலர்ஸ் நோ டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்னோ டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஃப்ரேம் ஃபுல்லாகவே ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்ட பிறகு அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோவில் ஆட் பண்ணும்போது டைம் லைனை ஒரே இடத்த வச்சுட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எல்லாமே வந்து ஆர்டராக லைனாக வந்துருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து வைக்காதீங்க. இந்த வீடியோவுக்கு எண்டில் இருந்து வைக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுக்காக ஸ்டேட்டஸ் இமேஜஸ்லாம் வந்து எங்கேயாச்சும் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டேட்டஸ் இமேஜ் இருக்கக்கூடிய ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிராப்பிங்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரேஷோவில் கரெக்டாக 3:2 அந்த ரேஷோவில் செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஃபேஸில் தெரிகிற மாதிரி வச்சு நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணுறதாலும் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சிங்கிள் டிக்கு கொடுத்துட்டு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாஸ்க்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இங்கே மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய லேயரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து கீழே விழுங்க.
ஸோ இந்த மாதிரி வைத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேடோ வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோட அவுட்டர் லுக்லாம் வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை வந்து கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ளே பண்ணி பாருங்கள். இது வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு கீழே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லேயர் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு அகைன் இந்த ஃபோட்டோவில் அவுட்டோட ஷேடோவுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வரல. ஸோ அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக நான் அந்த ஷேடோ மட்டுமே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கா, அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த இமேஜோட எண்டில் வச்சுட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் கரெக்டாக அகைன் மாஸ்க்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு இந்த மிரர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஃபேஸ்லாம் தெரிகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் சென்டரில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜுமே லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போலவே அடுத்தடுத்த இமேஜை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாஸ்க்ன்ற ஆப்ஷனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த மாஸ்க்ன்ற ஆப்ஷனை மட்டும் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ செலக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கா, அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இமோஜி ஐக்கான் இருக்குல்ல, இது இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் வச்சதுக்கப்புறம் அகைன் டெக்ஸ்ட் சிம்பிள் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங்கோட லிரிக்ஸை இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே டபுள் எஃப் இருக்கா, அந்த டபுள் எஃப் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 200+ ஃபாண்ட்டுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி உங்களுடைய விஎன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கா, அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு மோஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு கிரேடியண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் இல்லைனா செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அவுட் அனிமேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபேட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கா, அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக நீங்கள் வந்து சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த இமேஜை ஆட் பண்ணியிருக்கக்கூடிய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதில் நீங்கள் எத்தனை லிரிக்ஸ் வருதோ ஸோ அத்தனை லிரிக்ஸ் லேயரை நீங்கள் வந்து இப்போ க்ரியேட் பண்ணணும். இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு அகைன் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இது வரைக்கும் ஒரு லிரிக்ஸ் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் லிரிக்ஸ் லேயரை கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல என்ன வார்த்தை வருதோ இங்கே எடிட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அடுத்த வார்த்தையை வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் ஃபோட்டோ கிளிக் லிரிக்ஸ் லேயரை கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இங்கே எடிட்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் லிரிக்ஸை வந்து எடிட் பண்ணி முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எஃபெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிட்டில் அப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் இருக்கு இல்லையா, இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக இது வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த ஜிட்டில் அப்ன்ற எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போலவே நீங்கள் வந்து எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோவுமே கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த வச்சுட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த பிஎன்ஜி இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இந்த பிஎன்ஜி இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க, லைட்டாக வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இந்த ஃபோட்டோவுக்கு கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க.
ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த பிஎன்ஜி இமேஜ் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ ட்ரெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ வீடியோ எண்டு வரைக்குமே இந்த எஃபெக்ட் வந்து வந்துடும். ஸோ இந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இந்த இமேஜை ட்ராக் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ இருக்கு இல்லையா, அந்த 2 செகண்ட் வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஒயிட் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த டெம்ப்ளேட் வீடியோ தானே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக மேலே மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு லேயரில் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. ட்ராக் பண்ணி வச்சுட்டு இப்போ டெம்ப்ளேட்டில் கை வச்சு இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிவிடுங்க. இந்த டெம்ப்ளேட் வீடியோ ஜூம் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வீடியோ பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக நீங்கள் இந்த டெம்ப்ளேட் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோவுக்கு தெரியுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி இன்னுமே வந்து ட்ராக் பண்ணி கரெக்டாக இந்த சைடு மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Bye.